பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். காஞ்ச உடனே 2 பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதை போட்டுப்போம். ஆறு காஞ்ச மிளகா புதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுப்பேன். அரை துண்டு இஞ்சியை ஒரு கல்லில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. பூண்டும் கொஞ்சம் தோலோடக்கும் தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஒரு 20 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிடலாம். இது மசாலாவை எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லாயிருக்கும் ஸ்பைசியாக. ஆனால் ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25 பூண்டு தோல் உரிச்சிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இன்றைக்கும். இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கின உடனே அதுக்கப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிக்கனையும் போட்டுருவேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. காரம் இந்த காஞ்ச மிளகாவில் இருக்க காரம் தான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே வதங்க விட்டுடலாம். கொஞ்சம் அதில் தண்ணி வரும் இல்லையா, அதுலேயே வேக வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஸ்பைசி தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் நல்லா இடிச்சிட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இது தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், இப்படியே மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு. சிக்கன் நல்லா வந்துருச்சு. அதில் கொத்தமல்லி போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.